நிற்குமே. தாரமந்திரமனுசில்ய சந்ததம் பிராணவாயுமபி யம்ய நிர்மலாக இந்திரியாணி விஷயாத் அதாபஹ்ருத் ஆஸ்மகே பவதுபாசனோன்முகாக. உத்தமமான பிராணாயாமத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை இந்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டு வரக்கூடிய நாராயண பட்டத்ரி பிரீத்திகம்ன்ற ஒரு வழியில கூட நம்ம மூச்சை அடக்கி நமக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை மனசுல நம்ம தியானம் பண்ணிட்டு இந்த பிராணாயாமத்தை கடைபிடிக்கலாம்னு சொல்றார். அந்த ஒரு அழகான கருத்தை தான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தான் உபதேசம் பண்ண ஒரு கீதையில யோமம் பஸ்யதி சர்வத்ர சர்வம் சமை பஸ்யதி தஸ்யாகம் ந பிரணஸ்யாமி சச்சமே ந பிரணஸ்யதி. அர்ஜுனா, எவன் பிரீத்திகமான பிராணாயாமத்துல என்ன நேரம் வந்து தரிசனம் பண்ணலைன்னா கூட தன்னுடைய மனசுல கிருஷ்ணனான என்னுடைய திவ்ய ரூபத்தை நான் நின்று கொண்டிருப்பது போலவோ வேணுகோபாலனாக புல்லாங்குழலை வாசிப்பது போலவோ காளியனை அடக்குவது போலவோ ருக்மிணியோடு இருப்பது போலவோ எந்த உருவத்திலே அவனால் மனதிலே தியானம் செய்ய முடிகின்றதோ அல்லது கழுத்தை திருப்பி இப்போது பகவத்கீதையை உனக்கு உபதேசம் செய்வது போலவோ பார்த்த சாரதியாகவோ எந்த ரூபத்தில் பிரீத்திகமான இந்த பிராணாயாமத்தில் ஒரு ஜீவன் என்னை தியானித்தாலும் அவன் என்னை எல்லா இடத்திலும் காணக்கூடிய ஒரு வாய்ப்பை அவனுக்கு மனதிற்கு நான் அளித்திருக்கேன். அவன் எல்லா இடத்திலும் என்னை தரிசனம் செய்யக்கூடிய பரமபாக்கியத்தை அடைகின்றான். அது மட்டுமல்ல, என்னிடம் எல்லாம் இருப்பதை எவன் காண்பானோ அவனுக்கு நான் காணப்படாமல் இருக்க மாட்டேன், அவனுக்கு திவ்ய தரிசனத்தை அளிப்பேன், அவனும் எனக்கு காணப்படாமல் இருக்க மாட்டான் என்ற பிரீத்திக உத்தமமான பிராணாயாமத்தினுடைய உயர்ந்த தத்துவத்தை தஸ்யாகம் ந பிரணஸ்யாமி சச்சமே ந பிரணஸ்யதி என்று பட்டத்ரி எந்த கருத்தை இந்த ஸ்லோகத்திலே கூற வருகின்றாரோ அதே கருத்தை கண்ணனே அழகாக அர்ஜுனனுக்கு உபதேசித்ததால் இவர் கூறிய கருத்தை மறுக்கவோ அதை சரியில்லை என்று சொல்லவோ குருவாயூரப்பனுக்கு அங்கு சிந்தனை இல்லை. உடனே ஆமோதித்து விட்டார். தான் கூறிய கருத்தையே பட்டத்ரியும் இந்த ஸ்லோகத்திலே பிராணவாயுமபியம் நிர்மலாக அப்படி பிரீத்திகமாக இந்த பிராணாயாமத்தை சொல்வது ஒரு முறை. அது மட்டுமல்ல, சில பேர் பிராணனையே சர்வேஸ்வரனுடைய பிரீத்திகமாக உபாசித்து அதற்கு ஓங்காரமான பிரணவத்தை துணை கொண்டு அவர்கள் அந்த பிராணாயாமத்தை அனுஷ்டிக்கின்றார்கள். ஆக இரண்டுமே பிராணாயாமம் தான். அவரவர்களுடைய பாவனை, அவரவர்களுடைய அந்த ஒரு சிந்தனை எந்த ஒரு முறையை அனுஷ்டித்தால் அது அவர்களுக்கு மனசுக்கு நிம்மதியை சஞ்சலமில்லாத ஒரு மனதை ஏற்படுத்துகின்றதோ அதை கடைபிடிப்பது அவர்களுடைய முறை என்று யோக சாஸ்திரமானது கூறுகின்றது. சுருக்கமாக இந்த பிராணாயாமத்திற்கு யோக சூத்திரம் கூறுவது சத்யவாச பிரணவகாம், மனதை தூய்மையாக்கக்கூடிய பிரணவத்திலே ஆரம்பித்து காற்றை அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி தெய்வ சிந்தனையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு பேர் பிராணாயாமம். அதாவது அழகா அதிகமாக மூச்சுக்காற்றை செலவழிக்காமல் எவ்வாறு கையிலே ஒரு பணத்தை வைத்துக் கொண்டிருப்பவன் புத்திசாலியாக இருந்தால் கையிலே இருக்கக்கூடிய பணத்திற்கு ஏற்றாற்போல் செலவை தீர்மானிப்பானோ அதுபோல பிராணாயாமத்திலும் நமக்கு வேண்டிய மூச்சுக்காற்றை தான் தீர்மானித்துக் கொண்டு எவ்வளவு அடக்கி செலவை குறைத்துக் கொள்வது போல நாமும் பிராணாயாமம் மூலமாக மூச்சுக்காற்றை வெளியே விடுவதை குறைத்துக் கொண்டோமே ஆனால் அவன் நீண்ட ஆயுளை அடைவான் என்று இந்த பிராணாயாமத்தினுடைய தத்துவத்தை யோக சாஸ்திரமும் பட்டத்திரியும் முடிக்கக்கூடிய சமயத்திலே அந்த சந்தர்ப்பத்தில் இதை செய்பவனுக்கு துர்வாசனையானது மனத்திலிருந்து கெட்ட அழுக்கானது நீங்கும். அது மட்டுமல்ல, பகவத் தரிசனம் அவனுக்கு அளிக்கப்படும். பிராணாயாமம் பகவத் ஸ்ரவணம், அதாவது பிராணாயாமத்தை முடிக்கும் போது பட்டத்திரி கூறிய ஒரு உபதேசம், பிராணாயாமத்தை ஒருவன் செய்து கொண்டு இருந்தானே ஆனால் அவன் கேட்கக்கூடிய நல்ல சிந்தனைகள் நேரே அவனுடைய ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பகவானுக்கு அர்ப்பணமாக சேருகின்றதாம். ஆக நாம் பிராணாயாமத்தை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்.
கடந்த சில பகுதிகளிலே இதை அனுஷ்டிக்கக்கூடிய முறையையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு கேட்பது நாராயணியத்தில் நமக்கு ஒரு அங்கமாக, பகவத் கதா ஸ்ரவணமாக 2 பாக்கியங்களும் நமக்கு கிடைத்து விட்டதால் கண்டிப்பாக நம்முடைய மனதானது யோக வசிஷ்ட அந்த சாஸ்திரத்தினால், இந்த ஸ்லோகத்தினால் நமக்கு நிர்மலமான நம்முடைய பாபங்களை எல்லாம் தொலைக்கக்கூடிய ஒரு மனதாக நமக்கு அமைந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆக இந்த பிராணாயாமமானது முடிக்கப்பட்டவுடன் அடுத்த அங்கமாக, அதாவது யமம், நியமம், ஆசனத்தில் அமர்ந்தாகிவிட்டது, ஆசனங்களுடைய முறைகளை சொல்லியாகிவிட்டது. அடுத்ததாக பிராணாயாமத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுவிட்டோம். மூச்சை இழுத்து உள்ளே விட வேண்டும், அதனுடைய வழிமுறைகள், மனத்தை அடைக்க வேண்டியது, பகவத் சிந்தனையிலே ஈடுபட வேண்டியது. இவ்வாறு பிராணாயாமம் நமக்கு அத்துப்படியாகிவிட்டது. அடுத்ததாக அஷ்டாங்க யோகத்தின் சித்தியை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? பிரத்யாகாரம் என்று பட்டத்திரி குறிப்பிடுகின்றாராம். பிரத்யாகாரம் 5வது நிலை. 8 நிலைகள் அஷ்டாங்க யோகத்திலே, அதிலே 5வது நிலை பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் என்றால் என்ன? நம்முடைய மனதை பூரணமாக அடக்க வேண்டுமா? மனதை அடக்குவதை பற்றித்தான் ஏற்கனவே பிராணாயாமத்திலே நாம் சிந்தித்து விட்டோமே என்றால், பிராணாயாமத்திலே காற்றை உள்ளே செலுத்தி நாம் அடக்க வேண்டிய மனது ஒன்று. இங்கு பிரத்யாகாரத்திலே நாம் இந்த மனதை அடக்கும் போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆசைகளை ஒழித்து நம்முடைய உடைமைகளை மறந்து ஏகாந்தமாக தனியாக ஒரு இடத்திலே நாம் அமர்ந்து கொண்டு, யோகி யுஞ்சேத சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதம் ஏகாகீயத சித்தாத்மா நிராசுர பரிகிரகம். பிரத்யாகாரத்தினுடைய பெருமையை மீண்டும் பகவத்கீதையிலே பார்த்த சாரதியாக கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கின்றாராம். அதையே இங்கு பட்டத்திரி கூறுகின்றார். மனதை அடக்குவதற்கு முன் ஆசைகளை ஒழிக்க வேண்டும். இரண்டாவதாக என்னையே பூரணமாக சிந்திக்க வேண்டும். மையேவ மனமர்ப்பிதா. அதாவது உலகத்திலே 2 காரங்கள் இருக்கின்றதாம். ஒன்று நமஸ்காரம், மற்றொன்று மனஸ்காரம். நமகா என்ற பதத்தை திருப்பி போட்டால் மன என்று வரும். மன என்ற பதத்தை திருப்பி போட்டால் நம என்று வரும். இப்போது முன்னால் சொன்ன பிராணாயாமத்திலே நம்ம பிரீத்திக பிராணாயாமகாக நமஸ்காரம் செய்து விட்டோம். பகவானுடைய பாதத்தை தொட்டு விட்டோம், அவனை சிந்தித்து விட்டோம். இப்போது அந்த நம என்ற பதத்தை திருப்பி மனத்திற்கு வர வேண்டும். மனஸ்காரம் நம்ம செய்ய வேண்டும். மனஸ்காரம் செய்வதற்கு என்ன உபாயம் நமக்கு வேண்டும்? நம்முடைய புலன்களை அடக்கி மனதை தூய்மையாக வைத்துக் கொண்டு எந்த நமஸ்காரம் மூலமாக எந்த கண்ணனுடைய திவ்ய ரூபத்தை நாம் சிந்தித்தோமோ அவனை இப்போது பூர்த்தியாக மனதை அடக்கி நாம் தரிசிப்பதற்கு முயல வேண்டுமா? அவ்வாறு சொல்லும் போது நமக்கு உடனே ஞாபகத்திற்கு வருவது, இப்போது இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாளை நாம் மனதை அடக்கி இன்னும் தரிசனம் செய்யவில்லையே. இப்போது எந்த தரிசனத்தை இந்த திருக்கோயிலிலே அடையவிருக்கின்றோம் என்று நாம் யோசிக்க ஆரம்பிக்கின்றோம். இப்போது நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய உத்தமமான இந்த ஒரு சன்னதியானது, இந்த திருக்கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியும். சென்னை வில்லிவாக்கம் பஸ் நிலையம் அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சௌமிய தாமோதர பெருமாள் திருக்கோயில். இங்கு அனைத்து சன்னதிகளையும் நாம் தரிசனம் செய்து கொண்டு இதோ மூலஸ்தன்னதியை நோக்கி செல்கின்றோம். இங்கு இப்போது பாலாலயமானது அமைக்கப்பெற்று திருப்பணிகளானது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருக்கோயிலிலே பக்தர்களுடைய கைங்கரியத்தால் கூடிய விரைவில் அஷ்டபந்தன மகா சம்ரோக்ஷணமானது நடைபெற இருக்கின்றது. அதனால் அது மட்டுமல்லாமல் இங்கு மூலவரை படம் பிடிப்பதற்கு அனுமதி இல்லாததாலும் நாம் உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை இப்போது அடைய இருக்கின்றோம். ஆனால் மூலவருடைய விமானத்தை நாம் சற்றே தரிசித்தோமே ஆனால் தசாவதாரங்களும் அங்கு ஒருங்கே அமைக்கப்பெற்று மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, கிருஷ்ணன் பசுமாடுகளுடன் அழகான வேணுகோபாலனாக சுதை வடிவத்திலே காட்சியளிக்கக்கூடிய ரூபங்களையும் விக்னராஜனையும் அழகாக மூலவர் கையில் கதையோடு சுதை வடிவத்திலே இங்கு காட்சியளிக்கக்கூடிய இத்தனை அழகான மூர்த்திகளையும் விமானத்தில் வேகமாக நாம் தரிசித்துக் கொண்டு இதோ உற்சவமூர்த்தியை தரிசிப்பதற்காக உள்ளே நுழைகின்றோம். தாமோதரனை, தனி முதல்வனை, ஞானம் உண்டவனை, ஆமோ தரமறிய ஒருவருக்கென்றே தொழு மலர்கள் என்ற தாயை குடல் விளக்கம் செய்த
தாமோதரனை ஆழ்வாரும் ஆண்டாளும் மங்களாசாசனம் செய்தது இவனை தரிசிக்கும் போது இதோ நமக்கு நினைவுக்கு வருகின்றது. தாமோதரன் என்பது பகவானுடைய 12 திருநாமங்களிலே 12வது திருநாமம். தாமம் என்றால் கயறு, உதரம் என்றால் வயறு, கயற்றால் வயற்றிலே கட்டுப்பட்டு இருந்து கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனாக யசோதைக்கு கட்டுப்பட்டவன் இந்த தாமோதரன். இவனுடைய திவ்ய தரிசனம், இவனுடைய வைபவங்களை நாம் கேட்பது பத்தம் ததா பாவயதா முகுந்தம் அயத்திர விச்சேதினி கர்மபந்தே என்று நம்முடைய பாபமாகிய கட்டுக்கள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து விடை பெறுமாம். இதோ தாமோதரனை தரிசிக்கின்றோம். அழகான நின்ற திருக்கோலம், முத்து மாலைகளைத்தான் சார்த்திக் கொண்டிருக்கின்றான். பழமையான பிராச்சீனமான திருமேனி என்று அவனுடைய விக்கிரகத்தை நாம் தரிசிக்கும் போதே தெரிகின்றது. 4 கைகள், 2 புஜங்களிலே சங்கு சக்கரம் பரிமளிக்க, ஒரு அஸ்தமானது அபயகஸ்தமாக நமக்கு அருளை வாரி வழங்க, மற்றொரு திருக்கையானது வரதகஸ்தமாக வாருங்கள் வாருங்கள் என்னை தரிசியுங்கள் என்று அழைக்க, உயர்ந்த கிரீடத்தை இவன் சார்த்திக் கொண்டு சிரித்த முகத்தோடு வரவேற்கின்றார். இங்கே இவனுடைய தாயாரை நாம் தரிசிக்கவில்லையே என்று நாம் கண்கள் நோக்கும் போது 3 தாயார்கள் இங்கு நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார்கள். 2 தாயார்கள் தாமோதரனோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி, பூதேவி இருவரும் ஒரே அலங்காரத்தோடு நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றார்கள். அதே போல இங்கு தனித்தாயாராக கோயில் கொண்டிருப்பவளுடைய திருநாமம் அமிர்தவல்லி தாயார். அமிர்தவல்லி என்று நமக்கு சொன்னவுடன் ஞாபகத்திற்கு வருவது, கார்த்திகை மாதத்திலே விசேஷமான ஸ்தலமான சோலிங்கலிலே அமிர்தபலவல்லி தாயாராக அங்கும் இதே திருநாமத்தோடு தாயார் நமக்கு காட்சியளிக்கின்றார். இங்கேயும் கார்த்தி வெள்ளிக்கிழமையில் அமிர்தவல்லி தாயாரான இவளுடைய திவ்ய தரிசனம். அமிர்தத்தின் முன் பார்க்கடலில் தான் தோன்றி தாமோதரனை அடைந்தவள். அமிர்தமான குறைவற்ற நீண்ட ஆயுளை அவளுடைய திவ்ய தரிசனத்தால் இங்கு நமக்கு அளித்துக் கொண்டிருப்பவள். இதோ தனித்தாயாரான அமிர்தவல்லியும் சதுர்புஜத்தோடு ஒரு கஸ்தம் அபயகஸ்தமாகவும் மற்றொரு கஸ்தம் வரதகஸ்தமாகவும் நமக்கு காட்சியளிக்கின்றார். உத்தமமான செண்பக மாலை, நீலக்கல் பதக்கம், தன் கண்களை அழகாக திறந்து கொண்டு அவள் காட்டக்கூடிய உத்தமமான நேத்திர தரிசனம், மாங்காய் மாலைகளோடு பட்டு வஸ்திரத்தையும் தான் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய தாயாருடைய உத்தமமான திவ்ய தரிசனத்தோடு நாம் நாராயணியத்திற்கு திரும்பினோமே ஆனால் இங்கு நமஸ்காரத்தோடு மனஸ்காரத்தையும் நாம் சேர்த்து செய்ய வேண்டும் என்று பட்டத்திரி கூறிய வார்த்தைகளை நாம் நினைவுக்கு கொள்ள வேண்டும். அஷ்டாங்க யோகத்திலே மனதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று உபதேசிக்கக்கூடிய உத்தமமான வைபவத்திற்கு பிரத்யாகாரம் என்று, பிரத்யாகாரம் என்றால் இழுத்து பிடித்து நாம் கட்டி போட்டு வைப்பது. அவ்வாறு கட்ட வேண்டியது எதை? இந்திரியங்களுக்கு வசப்படாமல் இருக்கக்கூடிய மனத்தை மூச்சுக்காற்றை இழுக்கி பிராணாயாமத்தோடு சேர்த்து பிரத்யாகாரத்திலே புறத்தில் புலனடக்கி அகத்துள்ளதை நினைப்பான் வெறுத்திடும் பொய்யொழுக்கம் கொண்ட பெரும் மூடனாம் புறத்தில் பணியெல்லாம் பற்றின்றே செய்து மனம் துறந்தவன் எவனோ அவனே சிறந்தவனாவான். பகவத்கீதையினுடைய தமிழாக்கம் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தது. அர்ஜுனா, பிராணாயாமத்திற்கு அடுத்த பிரத்யாகாரத்திலே என்னையே மனசுல நிறுத்திண்டு எவன் ஒருவன் மனதை ஒருநிலைப்படுத்துறானோ அவனுக்கு அந்த சந்தர்ப்பத்திலேயே அஷ்டாங்க யோகங்கள் சித்தித்து விட்டதாக அர்த்தம். இந்த ஒரு வேலையை அவன் செய்து விட்டானே ஆனால் அடுத்ததாக தாரணை, தியானம், சமாதி என்று சொல்லக்கூடிய 3 நிலைகளும் தானாகவே அவனுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விடப்பட்டு விடுவான் என்ற ஒரு வைபவத்தை நாராயண பட்டத்திரி தொடர்ந்து எவ்வாறு வர்ணிக்க இருக்கின்றார், குருவாயூரப்பன் எவ்வாறு தலையசைத்து அதை கேட்க இருக்கின்றார், நாமும் நலம் தர நாராயணியத்தில் அதை எவ்வாறு கேட்க இருக்கின்றோம் என்ற வைபவங்களை எல்லாம் அடுத்த பகுதியிலே நாம் கேட்க இருப்போம். இதோ இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய அமிர்தவல்லி தாயார் ஸ்ரீ தாமோதர பெருமாள் சுவாமியினுடைய ஆரத்தியுடன் உத்தமமாக அவரிடமென்று விடை பெற்றுக் கொண்டு அடுத்த பகுதியிலே நாம் சந்திக்கலாம். தாமோதராய நமக.